நாளைக்கு டெமோக்ராட்டிக் ப்ராசஸோட பீக் ஆஃப் த மொமெண்ட் நடக்கும்போது இந்த ஓட்டிங் கவுண்டிங் ப்ராசஸ், இந்த ஓட்டெல்லாம் வந்து பவராக கன்வெர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான மொமெண்ட். நாளைக்கு தமிழ்நாட்டில் 62 இடத்துல இந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அக்ராஸ் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 5.77 கோடி வாக்காளர் இருக்காங்க. இதில் 4.88 கோடி வாக்காளர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேசிவ் 85% வந்து தமிழ்நாட்டில் ஓட் வந்து பதிவாயிருக்கு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பீப்புள், யங்ஸ்டர்ஸை எஸ்பெஷலி வந்து பாராட்டியிருக்காங்க. நாளைக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஓட் கவுண்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் பேலட் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. 8 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் போஸ்டிங் பேலட் கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இவிஎம் மிஷின் வந்து டச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின் இருக்க ரூம் வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து 24/7 வந்து சிசிடிவி கண்காணிப்புலேயே இருக்கும். இந்த ஸ்ட்ராங் ரூமில் தான் வந்து இவிஎம் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் விவிபிடி அப்படிங்கிற நம்ம ஓட் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் மாதிரி வரும். அந்த பக்கத்துலேயே ஒரு பிரிண்ட் மிஷினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓட் போட்டதுக்கு ஒரு 7 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி வரும். ஸோ இது ரெண்டையும் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுவாங்க. 8:30க்கு இந்த இதை ஓப்பன் பண்ணுவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதை தவிர இந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அதை தவிர சிசிடிவியில் எலெக்ஷன் கமிஷன் சிசிடிவியில் இதை மானிட்டரும் பண்ணிகிட்ருப்பாங்க. அக்ராஸ் தமிழ்நாடு இந்த கவுண்டிங் பூத்தில் வந்து செக்யூரிட்டி வந்து பயங்கர டைட்டாக இருக்கும். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 லேயர் செக்யூரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 லேயரில் வந்து நீங்கள் ஐடி கார்டு வெரிஃபை பண்ணுறது மற்ற இதெல்லாம் இருக்கும். 3rd லேயரில் வந்து இந்த ஐடி கார்டு மற்றதெல்லாம் உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. அந்த கவுண்டிங் ஹாலில் வந்து அவுட் சைடர் யாருமே அலௌட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 65 கம்பெனி, சென்ட்ரலில் இருந்து ஒரு 65 கம்பெனி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து நாளைக்கு இந்த கவுண்டிங் பூத்துலலாம் வந்து செக்யூரிட்டிக்கு அவங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க, காவல் காப்பாங்க. சென்னையில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குயின் மேரிஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, லாயலா காலேஜ், இங்கெல்லாம் வந்து மேஜராக அந்த கவுண்டிங் வந்து நடக்குது. அந்த கவுண்டிங் ஹால்குள்ளே வந்து ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் அலௌடு. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த கேண்டிடேட்ஸோ மற்ற யார் போலிங் ஆஃபீஸரோ யாராக இருந்தாலும் ஒன்ஸ் அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே முன்னாடி போயிட்டிங்கன்னா அந்த கவுண்டிங் முடிஞ்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அந்த கவுண்டிங் முடியாமல் வெளியே வர்றதுக்கு அலௌட் கிடையாது. அந்த போலிங் மிஷின் எடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த இவிஎம் மிஷின் வந்து தனித்தனியாக அலோகேட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளில் வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ரிசல்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு கேண்டிடேட்டும் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவிஎம் மிஷினில் காட்டும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் எடுத்து இந்த கவுண்டிங் ஏஜென்ட் வந்து ஒவ்வொன்றத்தையும் நோட் பண்ணி டோட்டல் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பார். அந்த இவிஎம் மிஷின் அல்லாமல் உங்களுக்கு விவிபிடி அந்த பிரிண்ட் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த ஸ்லிப்பும் தனியாக இருக்கும். அந்த ஸ்லிப் வந்து எல்லா தொகுதிக்கும் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ரேண்டமாக ஒரு 5 தொகுதியை எடுத்துகிட்டு அந்த ஸ்லிப்பும் இவிஎம் மிஷினும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஒரு தடவை 5 தொகுதியில் மட்டும் செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணி முடித்தோடனே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த 45 நாளைக்கு வந்து அந்த இவிஎம் மிஷினை வந்து ஒரு செக்யூர் பிளேஸில் வந்து வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு தொகுதியில் வந்து ஓட் கவுண்ட் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து ஓட்டிங் கவுண்டிங் ரீகவுண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்காக அந்த 45 டேஸ் வந்து அந்த இவிஎம் மிஷினை செக்யூராக ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நீங்கள் போட்ட ஓட்டும் நான் போட்ட ஓட்டும் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமாக கவுண்ட் பண்ணப்பட்டு யார் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஆள போகிறாங்கங்கிறத முடிவு பண்ணுற முக்கியமான நாள். லெட்ஸ் வெயிட் அண்ட் see.